ஹலோ தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட் விஷயத்துக்கு வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா எட்ஜ் ஃபியூஷன் 15 ஃபியூஷன் 5G மொபைலை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல போகிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட் ஆரம்பிப்போமா? டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 6.7 லென்த் உள்ள OLED கர்வ் டிஸ்பிளே வந்திருக்கு வித் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோடு வந்திருக்குங்க. இதோட ரெஃப்ரெஷ் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 144 GHz வித் ஓகேவா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1600 நிட்ஸோட பிரைட்னஸோட தந்திருக்காங்க. பக்காவாக இருக்கும். அப்புறமா 3D மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா கார்னர் எல்லா சைடுமே ஒரு கருடு எட்ஜ் மாதிரி வந்திருக்கும் அந்த டிஸ்பிளே. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. தென் உங்களுக்கே தெரியும் வாலி பட்டன்ஸ் எங்கே இருக்கும், பவர் பட்டன் எங்கே இருக்கும், எல்லாமே நான் டிஸ்பிளே காட்டிட்டேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கேமராக்கு போக போகிறோம். டிஸ்பிளே சொல்லிட்டேன்ல, 6.7 OLED டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே வித் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன். எஸ், ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷனோட தான் வந்திருக்கு. ஓகே, இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 145 GHz இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறமா வந்து 12 ரேமோடு வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். தென் இதோட என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்பீங்க, அதே நான் சொல்கிறேன் உங்களுக்காக. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 வித் அப் டு 12 ரேம், அதே தான் சொல்கிறேன். 12 GB ரேமோட வந்திருக்கு. தென் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு 5G மொபைல். எல்ஸ் நல்ல ஒரு மொபைல், 5G மொபைல் தான். தென் வேறு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்பெஷல் வேறு எதாவது இருக்கா? எஸ், டெஃபினட்டாக ஒன்று இருக்குது. அதுதான் IP68 அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக தான் IP தெரியும் உங்களுக்கு. பற்றி மலையில் பட்டுச்சுன்னா மொபைல் ஒன்றும் ஆகுது. இது ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 மீட்டர் வரைக்கும் வாட்டரில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அந்த மீன் தொட்டிக்குள்ளே அந்த மாதிரி விட்டு நீங்கள் வீடியோ எடுக்கலாம். டெஃபினட் நல்லாவே இருக்கும். தென் வேறு என்ன அவுட்ரு சொல்லலாம்? எஸ், பேக் சைட் கேமரா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது 2 என்னென்ன கேமராஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேமரா, பெரிய கேமரா இருக்குது. அதுதான் 15 MP அல்ட்ரா பிக்சல் வித் OIS சப்போர்ட்டோடு வந்திருக்குங்க. அப்புறமா இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா 11 MP அல்ட்ரா OID ப்ளஸ் மேக்ரோ சப்போர்ட்டோடு வந்திருக்கு. எஸ், ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா பிக்சல் வித் OIS சப்போர்ட்டு சொன்னால, அதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணாங்க. அதுவுமே என்ன சென்சார்னா ITR 700C, நல்ல ஒரு இது தான். தென் இதுலேயுமே 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதுக்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இதோட பெரிய விஷயம்னா ஃப்ரண்டில் இருக்க செல்ஃபி கேமரா எவ்வளோ தெரியுமா? 30 MP செல்ஃபி கேமராங்க. இதை விட என்ன இருக்குது? அது 4K வீடியோ சப்போர்ட்டோடு வந்திருக்கு. செம்மங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு டிஸ்பிளேவும் கலக்கிட்டாங்க, கேமராவும் கலக்கிட்டாங்க. வேறு என்ன? சோனி சென்சாரும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. IPSும் கொடுத்துட்டாங்க. IP68 அண்டர் வாட்டர் ப்ரொடக்ஷனும் கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. வெறும் 5G மொட்டைக்கட்டையாக கொடுக்காம ஸ்னாப்ட்ராகன் 5G கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது 5Gன்னு சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோ பேண்ட் வித்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? 14 பேண்ட் வித்து தான் வருது. இதுவுமே பெட்ரு. ஸோ நெட்ஒர்க்கும் இஷ்யூ வராது. கேமிங் விளாட்றதுக்கும் நல்ல மொபைலாக தான் இருக்கும். கேமரா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே, டிசைனுக்கு வரலாமா? டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷோடு வந்திருக்கு. மொத்தம் வந்து 3 வேரியன்ட் கலரிங் கூட இருக்குது. சரியா, நம்ம இப்போ பார்த்துருக்கு இப்போ வந்து மேஷோ எல்லோ ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு நல்லது தான். ஸோ லெதர் ஃபினிஷ் இருக்குது. அந்த கேமரா பம்பு வரைக்கும் லெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்லிப் ஆகாதுமே, அந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம். ஓகே, நல்லாவே இருக்கும். அல்ட்ரா ஸ்லிம் அண்ட் அல்ட்ரா லைட் அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த கலரில் அல்ட்ரா ஸ்லிம்மாகவும் இருக்கும், அல்ட்ரா லைட்டாகவும் இருக்கும். ரெண்டுமே இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே சூப்பராகவே இருக்குது. தென் அப்புறமா சொன்ன மாதிரி தான் இதோட பேட்ரி எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா 68 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5000 மெகாவாட் பேட்ரி சப்போர்ட் இருக்குது. தென் அப்புறமா வந்து இதில் OS பற்றி பார்த்தீங்கன்னா Android 14 OS கொடுத்துருக்காங்க. வித் 3 வருஷம் வரைக்கும் உங்கள் OS அப்டேஷனும் இருக்கும். தென் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கொடுப்பாங்கடா, அதுவுமே கொடுத்துட்டாங்க. வித் டால்பி அட்மாஸ்பியரே வந்துடுச்சு. செல்ஃபி 32 MP இருக்கனால பக்காவாக நீங்கள் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணலாங்க. லெதர் ஃபினிஷ் இருக்குது. ப்ளூடூத்தும் அட்வான்ஸ் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிசைன் தாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்ணாகவே இருக்கும். டிசைன் தாறுமாறாக இருக்குது. கையில் வைக்க ப்ரீமியம் லுக்கு கொடுக்கு. கேமரா பம்பும் கரெக்டான பொசிஷன், ரொம்ப பெருசு இல்லாமல் சின்னதாக அழகாக தான் இருக்குது. தென் இந்த மொபைல்ஸ் வந்து இப்போ ஏன் எல்லாருமே வாங்குறாங்கன்னா, இதோட ப்ராசஸரும் அதோட சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தான் வாங்கியிருக்காங்க. அப்புறமா வந்து ஓல்டு டிஸ்பிளேக்கெலாம் இன்சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ அப்போ தாறுமாறாக இருக்கும். அதோட பிரைட்னஸும் தூக்கி வாரி போடுதுங்க. பெரிய சன்லைட்லேயே இன்டோர் அவுட்டோருக்குலாம் நல்லாவே இருக்கும். தென் உங்களுக்கு பவர் பட்டனும் அக்சஸ்பிள் இது மாதிரி தான் இருக்குது. வால்யூம் பட்டனும் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து சிம் எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா பாட்டமில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரமாக நீங்கள் போட்டுக்கலாம். வேறு எங்கேயாச்சும் கொஞ்சம் கஷ்டமான வேறு பொசிஷனில் இருந்தால். தென் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே லுக்காக இருக்கும். கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட 3D இருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரொடெக்டிவிட்டிக்கு நீங்கள் பார்த்து தான் இருக்கணும். கொஞ்சம் அது ப்ராப்ளம் தான். பட் இது கேஸ் போட்டும் யூஸ் பண்ணலாம், கேஸ் போடாமல் யூஸ் பண்ணலாம். அவங்க ஒரு கேஸ் தருவாங்க, அது போட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ஆகாது. லெதர் ஃபினிஷ் இருக்குது. கையில் ஸ்லிப்பி ரொம்பவே ஆகாது. டெஃபினட்டாக ஆகாது. நல்லாவே ஆகவே ஆகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் கிரிப்னஸ் நல்லாவே இருக்குது. இந்த மொபைல் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லாவே எல்லாருமே இந்த மொபைலை விரும்பி வாங்குற ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, அது கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தான். நிச்சயமாக இது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க? எல்லாருமே நினச்ச மாதிரி தான். 26,000க்கு அமேசானில் அவைலபிலிட்டியாக இருக்குது. 27,000க்கு ஃப்ளிக்காஃப்ல அவைலபிலிட்டியாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லாருமே இப்போ வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. வந்து 3 மந்த்ஸ் மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சம்டைம் ஆஃபர்லாம் 21,000க்கும் போகுது. ஸோ வேறு என்னங்க, சீக்கிரமே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்